ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். இந்த விளாக் தைப்பூசத்தன்னைக்கு எடுத்தது. இப்போ காமிக்கிற வீடியோ திங்கட்கிழமை சாயந்தரம் குலதெய்வத்தை கும்பிடும்போது முருகரையும் கும்பிட்டுருந்தேன். அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை தான் தைப்பூசம். காலையில் ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போ தான் சாமி கும்பிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பசங்களாக இருக்கிறனால அவங்களையும் குளிக்க வைக்கிறது அப்படின்ற வேலையெல்லாம் இருந்தது. அதனால் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 9:30 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் விரதத்தை. புது பொங்கல் பானை ஊரில் வாங்கி வச்சுருந்தோம். கரண்டி இல்லாமல் போயிடுச்சு. அத்தை செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன். தங்கச்சி சாமி கும்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னக்கா செய்கிறேன்னு சொல்லி. அவளும் சாமி கும்பிட்டா தைப்பூசத்துக்கு. நாங்கள் விரதம் அப்படின்னுட்டு இருந்தேன். அவள் என்னென்னமோ கேட்குறக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா. பசங்களுக்கு சாப்பாடு வச்சுரு, நான் விரதம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவள் சமைக்க கிளம்பிட்டா. நான் போய் கடையில் போய் பொங்கலுக்கு தேவையானது தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, வெல்லம், பச்சரிசி, முந்திரி, திராட்சை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டில் இலையை கூட பறிச்சிட்டு வந்துட்டேன். கேட்டு அறுத்து கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வெல்லம் வாங்குறதுக்கு மறந்துட்டேன். திரும்பவும் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். 2 வாட்டி நடக்கிற வேலை ஆகிப்போச்சு. வண்டியில் தான் போனேன், இருந்தாலும் 2 வாட்டி போகணும். கொஞ்சம் தூரம் கடை. அப்புறம் பானையில் மஞ்சள் தடவிட்டு 2 சாமந்தி பூ எடுத்துட்டு நூலில் கட்டி குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். பக்கத்தில் இருடின்னு சொல்லலாம் நினச்சேன். ஓடிட்டா பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு பயமாக வேறு இருந்தது. பயம் கலந்த பக்தி. அப்புறம் 1 2 புடைக்க தெரியாது. ஏதோ தூசியை ஊதி தள்ளிட்டு பாசிப்பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சு அரிசியை நல்லா கழுவி எந்த ஒரு தூசியும் இல்லாமல் தண்ணி மட்டும்தான் பொங்கல் பானையில் ஊற்றணும். லைட்டாக தெரியாமல் ஒரு அரிசி உள்ளே போயிடுச்சுனாலும் பொங்கல் கொதிச்சு போயிடும். கொதிச்சிருச்சுன்னா தெய்வ குத்தமாயிரும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஊர்லெலாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. பொங்கல் வைக்கும்போது அவ்வளோ வேகமாக வைப்பாங்க. என் பொங்கல் விழுகுதா, உன் பொங்கல் விழுகுதா அப்படின்னு. அதே மாதிரி தெரியாமல் ஒரு அரிசி விழுந்தோ இல்லை தூசி விழுந்தோ கொதிச்சு போச்சு, அவ்வளோதான், தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க பொங்கல் கொதிச்சு போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். ஊர்லெலாம் வச்சுருக்கோம். அத்தை வைப்பாங்க, நாங்கள் 2 பேரும் கூட நிற்போம். இப்போ தனியாக வைக்கிறனால கொஞ்சம் பயமாக இருந்தது. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, முருகன் பார்த்துக்கட்டும், முருகன் மேலே பாரத்தை போட்டு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தங்கச்சினாச்சு கூட இருப்பா அப்படின்னு பார்த்தா அவளும் ஓடிட்டா. அப்புறம் அரிசி கழுவின தண்ணி ஊற்றி நல்லா மேலே வரைக்கும் அந்த வடும்பு வரைக்கும் வந்ததுக்கப்புறம், எந்த தப்பு இருந்தாலும் தவறும் இருந்தாலும் நீ தான் கூட நிற்கணும் முருகா அப்படின்னு சாமியை கும்பிட்டு அடுப்பில் ஏற்றிட்டேன். அரிசி வேறு குண்டால் வெல்லம், பாசிப்பருப்பு, அரிசி மொத்தமே 1/2 கிலோ இருந்தால் போதும். நான் அளவு வேறு எங்கள் மாமியார்கிட்ட கேட்காம அரிசி மட்டுமே 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து மொத்தத்தையும் ஊற வச்சுட்டேன். அடுப்பெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டேன். முருகரை நினச்சி சாமி கும்பிட்டு அடுப்பில் ஏற்றி சாமி கும்பிட்டு வச்சுட்டேன். என்னோடய விரதத்தை நீ ஏற்றுக்கணும் முருகா, பொங்கல் நல்லபடியாக பொங்கணும், எந்த தப்பு இருந்தாலும் தவறு இருந்தாலும் ஏறம் இருந்தாலும் வாரம் இருந்தாலும் நீ தான் காக்கணும் முருகா அப்படின்னு பொங்கல் வச்சுட்டேன் அடுப்பில். பயம் அவ்வளோ ஒரு பயம். முருகா முருகா முருகான்னு முருகன் புராணமாக தான் பாடிட்டு இருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2 லைனு பாட்டு பாடிட்டே இருந்தேன். கந்த சஷ்டி பாதி பாடினேன், அது இதுன்னு பாடிட்டே இருந்தேன். சரி, அது ரெடி ஆகட்டும், நம்ம இங்கே பொங்கல் பொங்கணுன்னா வெல்லம் போடணுன்ட்டு அதை சீவி எடுத்துடலான்ட்டு சீவனே. அது சீவ முடியல, என்னால் ஆகலை. எடுத்து வச்சுட்டு ஒரு ஆர்வக்கோளாறில் பருப்பு மத்தை எடுத்து 2 தட்டு தட்டினேன், உடஞ்சி போச்சு. 15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மத்தை ஒரே நிமிஷத்தில் உடச்சி விட்டுட்டேன். அவ்வளோ ஒரு வேகம். அன்னைக்கு பால் காய்ச்சல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த இடிகள் இருக்கும் பாருங்கள், உரல் மாதிரி, அதோட கல் வச்சு தட்டினேன், நல்லா வந்துடுச்சு. இன்றைக்கி அவசரத்தில் ஆர்வக்கோளாறில் பருப்பு மற்ற வச்சு தட்டினேன், உடஞ்சி போச்சு. கண்ணு இதையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பொங்கல் பானையும். டக்குன்னு பொங்கிடுச்சுன்னா நம்ம அதை பார்க்க முடியாமல் போயிரும்ல, அதனால. இப்போ என்னோடய பயத்தையும் பக்தியும் நீங்கள் பாருங்கள். முருகா 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 பெருமானே, முகமாக தங்க முகமாக இருக்கும்படி தாயே, முருகா 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 பெருமானே, முருகா 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 அரோகரா அரோகரா, கத்தனுக்கு அரோகரா. எனக்கு பொங்கிருச்சு.
நல்லபடியாக பொங்கல் பொங்கிருச்சு. பொங்கல் பொங்கிருச்சாக்கா அப்படின்ட்டு என் தங்கச்சி வந்தா. போடி அம்மா அமைதியாக இரு, இன்னைக்கு சாந்தமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, அதனால் அமைதியாக போயிருன்னு சொன்னேன். ஓடிட்டா. கிழக்கு பக்கமாக விழுந்ததுன்னு நினச்சேன். ஆனால் வீடியோவில் பார்த்தா கிழக்கும் இல்லாமல் தெற்கும் இல்லாமல் விழுந்திருக்கு. இது நல்லபடியாக தானம்மா பொங்கியிருக்குன்னு எங்கள் அம்மாட்ட வீடியோ கூட அனுப்பி வச்சு பார்த்துட்டேன். எங்கள் மாமியார்ட்டையும் காமிக்கணும், ஆனால் அவங்ககிட்ட டச் ஃபோன் இல்லை, அதனால் அவங்ககிட்ட காமிக்கலை. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது பொங்கல் பொங்கக்குள்ளே அழுகையே வந்துருச்சு மாமா அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மா நல்லபடியாக தான் பொங்கியிருக்கு. எந்த பக்கமாக பொங்குச்சுன்னா கிழக்கு பார்த்து பொங்குச்சுமானே. ஆனால் வீடியோவில் பார்க்க தான் தெரியுது கிழக்கில் பாதியும் தெற்கு பக்கமாகவும் பொங்கியிருக்கு. என்ன பலன் அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு பொங்கல் நல்லபடியாக பொங்கினதே போதும் அப்படின்ட்டு பொங்கல் வச்சு 3 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டேன். 3 மணிக்கெலாம் ஏன் கும்பிட்டோம்னா, பசங்க வந்து டியூஷன் போயிடுவாங்க, சிலம்ப கிளாஸ் இருக்குது, எங்கள் வீட்டில் வேலைக்கு போயிடுவாங்க, எல்லோரும் வீட்டில் இருக்கிறது அந்த டைம் தான். அதனால 3 மணிக்கெலாம் விரதத்தை முடித்தாச்சு. அவ்வளோ ஒரு பயம் ஃப்ரெண்ட்ஸ். பயன்றதை விட மனசு என்கிட்ட இல்லை. முருகா 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 முருகான்ட்டே தான் இருந்தது. என் தங்கச்சிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஏண்டி இங்கே நான் நிற்காம நீ வாட்டுக்கு போயிட்டா எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா, எதுக்கு நீ கண்டதுக்கெல்லாம் பயந்துட்டு கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பொங்கல் பொங்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட சாமி விக்கிரகம்லாம் எதுவும் இல்லை, சாமி படம் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதுக்கு மட்டும்தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருந்தோம் முருகர் படத்துக்கு. இன்றைக்கி வந்து தைப்பூசம், முருகருக்கு தான் விசேஷமான நாள். ஒட்டு மொத்தமாக பூஜை செல்ஃபுக்கு கீழே வேலையை விரித்து சக்கரை பொங்கல் வச்சுட்டு தேங்காய் பழம் உடச்சி சூடம் சாம்பிராணிலாம் காமிச்சு சாமி கும்பிட்டோம் 3 மணிக்கு. ஆனால் பசியே எடுக்கலை, தண்ணி கூட குடிக்கலை. மறந்த வாக்கில் தண்ணி குடிக்க போனேன், அப்புறம் வந்து நான் தண்ணி குடிக்கலை. ஏக்கா தண்ணி கூட குடிக்கக்கூடாதானா, அந்த மாதிரி இருக்கலாம், பாலும் பழம் விரதம்லாம் இருப்பாங்க. ஆனால் நான் வந்து எச்சில் மட்டும்தான் முழுங்கினேன், மற்றபடிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. பரவாயில்லக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கும்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் கும்பிட்டதுக்கப்புறம் கற்பூரமெல்லாம் மலை ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் விழுந்து கும்பிட்டேன். என்னாக்கா நீ கற்பூரம்லாம் இது மலை ஏறினதுக்கப்புறம் விழுந்து கும்பிட்டுட்ருக்க, அப்புறம் இப்போ அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லோரும் கும்பிட்டு முடிக்கவங்கள கற்பூரம் மலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் திருநீர் வச்சு விட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சிட்டு பொங்கல் சாப்பிட கிளம்பிட்டோம். நான் வந்து தழுகையில் போட்டிருந்தேன் பொங்கல், சக்கரை பொங்கல் எடுத்துக்கிட்டேன். சாமி கண்ணில் ஒத்திட்டு, முருகா என் விரதத்தை ஏற்றுக்க, நல்லபடியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி விரதம் இருந்து முடிச்சிட்டேன். அது வேணும் இது வேணும்லாம் நான் சொல்லலை. எங்களுக்கு எந்த ஒரு சீக்குமும் இல்லாமல் நல்லபடியாக கை கால் சுகமாக இருந்தால் போதும்னு நினச்சி சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நான் சிம்பிளாக விரதம் இருந்தேன். பயங்கரமாகலாம் விரதம் இருக்கலாம், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்லாம் எதுவும் நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விரதம் இருந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கும் போய் 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு பிரசாதம் சக்கரை பொங்கல், லெமன் சாதம், புளி சாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.